ஒரு சில மாவட்டங்கள் வந்து அரசு கட்டிக் கொடுக்கக்கூடிய தொகுப்பு வீடு வந்து தரமில்லைன்னு சொல்லி ஒரு மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி அரசாங்கம் எடுத்து நடத்தணும், சில காலேஜ் வந்து சரியா வந்து தரம் இல்லாமல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தொகுப்பு வீடு அப்படிங்கிறது இது வேற டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக கட்டுகிற கட்டிடத்தை தான் நான் இப்பொழுது பேச முடியும். அந்த தொகுப்பு வீடு மிக நீண்ட நாட்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. நான் பல இடத்துல நாங்களும் போய் பார்த்துருக்கிறோம். அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். வரலாறு மணிப்பாக்கம் இருந்தாலும் சரி, இந்த போல தண்ணி நிற்கக்கூடிய இடம். ஆனால் அங்கே வந்து இப்போ புதுசாக கட்டக்கூடிய இந்த கட்டணங்கள் வரைமுறைகள் மாற்றப்பட்டு இல்லை, அது வந்து தண்ணி நிற்கக்கூடிய இடம் என்றால் அந்த பில்டரே அவங்க அதை பார்த்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறத பண்ணணும். இப்போ வந்து நம்ம தூண் தளம் என்று கொடுக்குறோம், அந்த ஸ்டில் ஃப்ளோர் இப்போ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதை தனி கவனம் எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். நடைமுறையில் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசு சார்பில் ஏதாவது நடந்து இருக்கணும். இப்போ அது வரும் காலங்களில் வந்து நீர்த்தேக்க பகுதிகள் வந்து இந்த மாதிரி வீடுகள் கட்டுறதுக்கு ஏதாவது அரசு சார்பில் இன்னும் நடக்கிறது இல்லை. நீர்த்தேக்க பகுதிங்கிறது நிரந்தரமான இடத்துல அவங்க வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எங்கே வாட்டர் பாடிஸோ அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல அனுமதிக்கிறதே கிடையாது. கடும் மழை பெய்கிற பொழுது இப்போ நமக்கு வந்து தெரியும், ஓவராலாக ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்க்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல தான் தண்ணி நிற்குங்கிறத நம்மளால முடிவெடுக்க முடியல. ஆனால் ஒரு நீர்நிலை பகுதியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இப்பொழுதே கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. பள்ளிக்கரண பகுதியில் பார்த்தீங்கன்னா மாற்றம் பகுதி அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து அது வரம்பு மீறி கட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறைக்கிறது. இல்லை, அதில் வந்து அனுமதி இல்லாமல் எந்த கட்டிடம் கட்டினாலும் இனிமேல் அந்த கட்டிடத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால அனுமதியோடு தான் அவர்கள் கட்ட முடியும். அது இப்போ வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்கு. அது என்ன காரணம்னா யாரையும் தொல்லை பண்ணுங்கிறதுக்காக அல்ல, விதிகளுக்கு உட்பட்டு வர வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அதைத்தான் நான் அவங்ககிட்ட கூட இப்போ கேட்டுட்டேன். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா அதை சங்கத்தின் மூலமாக சொல்லி சரி செய்யுங்கன்னு சொல்லி